அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்தில் பலன் சொல்லணும், இதுதான் அடிப்படை. இப்போ ஒரு ஆள் கன்சல்டேஷனுக்கு வராங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக பலன் சொல்லணும். அப்படி பலன் எடுக்கும் முறைகள் பல ஜோதிடத்தில். இப்போ நமக்கு அனைவரும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது பராசரா போரசாஸ்திரா, பாரம்பரிய ஜோதிடம். அதுக்கப்புறம் ஜெய்மினி சூத்திரம், இதெல்லாம் பாரம்பரியம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, காலப்போக்கில் உங்களுக்கு அஸ்ட்ராலஜி நிறையா வளர்ந்துருக்கு. புது மெத்தடாலஜிஸ், புது டெக்னிக்ஸ் இதெல்லாம் வளர்ந்துருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஏஎல்பி முறைன்னு ஒன்று வந்திருக்கு, அட்சய லக்ன பദ്ധதி, அதாவது வளரும் லக்னம். இல்லை நாடி ஜோதிடம், ரைட், லக்னம்லாம் வேண்டாம், டைரெக்டாகவே இந்த பிருகுநந்தி நாடியில் பலன் எடுக்கலாம். இப்போ டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி, இது மாதிரி நிறையா வளர்ந்துருக்கு. சந்திர நாடி, இது எல்லாமே அவங்க பார்க்குற விதத்தில் தான் அது. ஸோ இஃப் சம்மோன் இஸ் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் தே கேன் ஃபாலோ இட். ஸோ இது அவங்கவுங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அஸ்ட்ராலஜி அடிப்படையில் தான் இதெல்லாம் நிறையா வளர்ந்துருக்கு. இப்போது அப்படி வந்த முறைகளில் பிரசன்னம் முறை அப்படின்றது ரொம்ப பிரசித்தம். அதாவது பிரசன்னம், அதாவது பிரஷ்னம், கேள்வி பதில். ரைட்டா? இப்போது எங்கெல்லாம் அதை நம்ம பயன்படுத்தலான்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு பர்த் ஹாரோஸ்கோப்பே இல்லை, ரைட்டா? அப்போ 1950s பிறந்திருக்கேன், 40s பிறந்திருக்கேன், அப்போல்லாம் பெரிய அளவில் பர்த் ஹாரோஸ்கோப்லாம் யாருமே வச்சுக்க மாட்டாங்க. அந்த டைம்லாம் யாருக்குமே தெரியாது. பட் அவங்களுக்கும் நம்ம பலன் சொல்லணும். ஆனால் எனக்கு ராசி தெரியும், நட்சத்திரம் தெரியும் அப்படின்னு சொல்கிறார்களுக்கு நம்ம ஒரு மாதிரி கோச்சாரத்தை வச்சு பதில் சொல்லிடலாம். பட் துல்லியமான கேள்வி கேட்குறாங்க, இதெல்லாம் ஹாரோஸ்கோப்பே இல்லை, நான் எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னா, அதுக்கு பிரசன்ன முறை ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் நிறைய பிரசன்ன முறைகள் இருக்குது. இது அஷ்டமங்கல தேவ பிரசன்னம் இருக்குது, வெத்தலை பிரசன்னம் இருக்குது, ஜாமக்கோல் பிரசனம் இருக்குது, இதுமாதிரி நிறைய பிரசன முறைகள் இருக்குது. இப்போ நான் அது கையாள்வது ஜாமக்கோல் பிரசன முறை. பிரசனம்ன்றது பேசிக்காக கேள்வி பதில், அவ்வளோதான். ஸோ இன் வாட் வே இட் இஸ் சுப்பீரியர் அப்படின்னு கேட்டால், இதுக்கு பர்த் டைம்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு ஹாரோஸ்கோப் கணிக்கிறோன்னா அதுக்கு அடிப்படையானது உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, இல்லையா? நிறைய பேருக்கு இந்த டேட் ஆஃப் பர்த்தில் ப்ராப்ளம் வராது, பட் டைம் ஆஃப் பர்த்தில் தான் நிறைய ப்ராப்ளம் வரும். தட் டூ மிட் நைட்டில் பிறக்கிற குழந்தைங்களுக்குலாம் ஒரு மாதிரி குத்து மதிப்பாக தான் அந்த டைம் இருக்குமே தவிர அதை எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணி பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன்லாம் பண்ணால் தான் ஓரளவுக்காவது அந்த டைம் சரியா அப்படின்னு நம்ம கணிக்க முடியும். பண்ணலாம், பட் அதுக்கு நேரம் பிடிக்கும். அப்போ பலன் தப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி விஷயத்தில். பட் பிரசன்ன முறையில் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அந்த கேள்வி கேட்கும் தருவாயில் என்ன பிளானட்டரி பொசிஷன்ஸ் இருக்கோ அதை அடிப்படையாக வச்சு நம்ம அதுக்கு பலன் சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ இதில் டைம்ன்றது தப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் கேட்குற டைம் தானே. நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, இப்போ மத்தியானம் 2:30 மணிக்கு ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அந்த டைமை நான் லாக் பண்ணிட்டேன்னா அந்த டைமுக்கு என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கோ அதன் அடிப்படையில் தான் அந்த பலன் இருக்கும். இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, நீங்கள் என்ன மனசில் உங்கள் கேள்வி இருக்கோ அந்த கேள்வி தான் அந்த அந்த சக்கரத்தில் உட்காந்துருக்கும். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் அது. ரைட்டா? நீங்கள் அந்த கேள்வி கேட்கும் தருவாயில் உங்கள் மனசில் என்ன கேள்வி இருக்கோ அந்த கேள்வி தான் அந்த பிரசன்ன சக்கரத்தில் ஆக்சுவலாக இருக்கும். அதுக்கான கேள்வி, அதுக்கான பதில், அது தொடர்புடையான இன்ஃபர்மேஷன் தான் அதில் இருக்கும். ரைட்டா? இது ஒரு பிரசன்னம் இல்லை, பல பிரசன்னத்தில் நான் பார்த்துட்டேன். அந்த கேள்வி, அந்த பதில் அதில் இருக்கும். ஆனால் இது முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? அந்த கேள்வி ரொம்ப ஜென்யூனான கேள்வியாக இருக்கணும், ஆத்மார்த்தமான கேள்வியாக இருக்கணும். சும்மா ஃபன்னுக்கோ விளையாட்டுக்கோ அந்த கேள்வி கேட்கக்கூடாது. பிரசன்னம் தோல்வி அடையும், நம்பர் 1. நம்பர் 2, ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும். அதாவது ஒரு க்ளோஸ் பிளட் ரிலேஷன். இப்போ நான் என் பையனுக்கு கேட்குறேன், இல்லை என் ஒய்ஃபுக்கு கேட்குறேன், இல்லை எங்கள் அம்மா கேட்குறேன்னா அது ஒரு பதற்றம் இருக்கும், அக்கறை இருக்கும். நான் போய் ரஜினிகாந்துக்கு எப்படி இருக்கும், பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எப்படி இருக்கும், இப்போ ஜெனரிக் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டால் அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதில்லை.
ரைட்டா? அப்போது இந்த மாதிரி பிரசன்ன முறைகளை வந்து ரொம்ப நம்ம வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கோம், பிளட் ரிலேஷனாக இருக்கும், ரொம்ப அப்போ அக்கறை ஜாஸ்தி. அப்போ அந்த கேள்வியில் நிறைய ஒரு ஆத்மார்த்தம் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேள்விகளில் பிரசன்னம் பிரமாதமாக பதில் சொல்லும். ஸோ இது ரொம்ப முக்கியம். அப்போது இன் மெனி ரெஸ்பெக்ட்ஸ் பிரசன்னம் இஸ் வெரி சுப்பீரியர் டு ஹாரோஸ்கோப். ஒரு ஹாரோஸ்கோப்பில் வந்து நீங்கள் வந்து லாங் டேர்மில் சில விஷயங்களை சொல்லிடலாம். சார் எனக்கு இந்த அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்கும், நான் என்ன படிப்பேன், ஒரு 10 வருஷத்துக்கு வெளிநாடு போகலான்னு இருக்கேன், இது பண்ணலாமா, ஒரு லாங் டேர்ம் ஹொரைசன் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஷார்ட் டேர்மாக ஒரு 10 நாள் ஒரு காரியம் பண்ண போகிறேன், இப்போ வந்து என்ன சொல்கிறது, இப்போ எனக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து பணம் வர வேண்டியிருக்கு, லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த கடன் கிடைக்குமா, எனக்கு ஒரு தகவல் வர வேண்டியிருக்கு, அந்த தகவல் வருமா, நான் ஒரு லேண்டு வாங்க போகிறேன், இந்த லேண்ட் எனக்கு வந்து லாபமாக அமையுமா, வளர்ச்சி கொடுக்குமா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் பார்ட்னர்ஷிப்பில், இந்த பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா வருமா வராதா, இது ரொம்ப ஷார்ட் டேர்மில் இருக்கும். அதுக்கு வந்து பிரசன்ன முறைன்றது எக்ஸலண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் லாங் டேர்ம் போகிறப்ப உங்களுக்கு ஹாரோஸ்கோப் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். பட் இம்மீடியட் இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பிரசன்ன முறை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஹாரோஸ்கோப்பில் சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் பிரசன்னத்தில் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு, அது எங்கே இருக்குது, யார் எடுத்திருப்பா, இப்படிப்பட்ட கொஸ்டின்ஸு. இல்லை ஒரு நபர் இறந்து விட்டார், எப்படி இறந்தார், ஏன் இறந்தார், இந்த காரணம், அதுவும் சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரிமோட்டாக நான் இந்த இடத்துல போர் தோண்ட போகிறேன், தண்ணி வருமா வராதா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கும் பிரசன்னத்தில் விடை உண்டு. கொஞ்சம் பயிற்சி தேவை, ஆனால் அந்த மாதிரி கேள்விக்கும் ஆன்சர் சொல்ல முடியும். புரியுதா? ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களால் ஹாரோஸ்கோப்பில் சொல்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் இருக்கும், அதுக்குள்ளே தான் இருக்கும். பட் நம்ம அதை தேடி சொல்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம வந்து பிரசன்ன முறையை கையாளுறது ரொம்ப நல்லது. ஸோ இது எப்படி எடுத்துகிட்டு போகலான்னா, நான் என்னோட ஒரு ரெக்கமெண்டேஷன், யாரெல்லாம் தொழில் முறையில் ஜோசியம் பண்ணுறாங்களோ, ஜோதிடம் பார்க்குறாங்களோ, ஹாரோஸ்கோப்பை வச்சுக்கோங்க. பட் ஒரு பிரசன்ன முறையை கையில் வச்சுட்டோன்னா, ஏதாவது பிரசன்ன முறை, சோழி பிரசன்னமாக இருக்கலாம், தாம்பூல பிரசன்னமாக இருக்கலாம், இல்லை ஜாமக்கோல் பிரசன்னமாக இருக்கலாம், அந்த பிரசன்ன முறையை கையில் வச்சுட்டு இந்த ஹாரோஸ்கோப்பையும் இணைச்சி நீங்கள் பலன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்குரசி வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குன்றது என்னோட ஒரு நம்பிக்கை. அது நானும் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ சில கொஷின்ஸுக்கு வந்து நான் பிரசன்ன முறையே பதில் சொல்லிவிடுவேன். பட் சம்டைம்ஸ் பிரசன்னம் அண்ட் ஹாரோஸ்கோப்பை கம்பைன் பண்ணி பலன் சொல்கிறப்ப அது ரொம்ப ஆக்குரேட்டாகவும் இருக்குது. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இதை ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். இனிமேல் வர வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் இந்த ஜாமக்கோல் பிரசன்னை பற்றி அதில் என்னென்ன இருக்குது, சில கேஸ் ஸ்டடீஸு, இதெல்லாம் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பேசிக்ஸும் ஷேர் பண்ணிக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் கேஸ் ஸ்டடீஸும் ஷேர் பண்ணலாம். சரியா? ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை